ஹரி ஓம் மகா கணபதி நமக. ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா. வணக்கம். நான் உங்கள் நெல்லை ஜோதிடர் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த பதிவிலே ஒருவருடைய ஜாதகத்திலே அவர் எந்த கல்வி என்று சொல்ல கொண்டால் சாதாரண ஒரு மத்தியமமான கல்வியா அல்லது பட்டப்படிப்பா அல்லது உயர்கல்வியா அல்லது தொழிற்கல்வியா என்பதை நாம் எவ்வாறு காண்பது என்பதை பற்றி இந்த வீடியோவிலே நாம் விரிவாக பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் அவருக்கு நடக்கின்ற தசா புத்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும். அடுத்ததாக வாக்கு கல்வி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் பாவகமும் மேற்கல்வி உயர்கல்வி என்று சொல்லக்கூடிய 4ஆம் பாவகம், அடுத்ததாக 9ஆம் பாவகம். இந்த 3 பாவகங்களையும் நாம் ஆராய்வு செய்ய வேண்டும். 2ஆம் பாவம் என்பது அடிப்படை கல்வி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அடுத்தது மேற்படிப்பு என்று சொல்லக்கூடிய பட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே 4ஆம் பாவகத்திலே அமைகின்றது. அடுத்ததாக 9ஆம் பாவம் என்பது உயர்ந்த படிப்பு என்று சொல்லக்கூடிய டாக்டரேட் அல்லது டாக்டர் அல்லது என்ஜினியர் அது போன்ற தொழிற்கல்வி அமைப்புகளும் அதற்கு நடக்கின்ற தசா புத்திகளை வைத்து நாம் முடிவு செய்ய வேண்டும். எனவே முதலாவது அது மட்டுமல்லாமல் கல்வி காரகன் என்று சொல்லக்கூடிய புதனுடைய நிலையையும் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அந்த ஜாதகத்திலே எல்லா வீடியோக்களிலும் சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு பாவகத்தின் பலனை பார்க்க வேண்டும் என்று சொன்னாலும் முதலிலே லக்ன அதிபதியுடைய பலத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். லக்ன அதிபதி வலுவாக உள்ளாரா, அவர் வாங்கிய சார பலன் என்ன, அவர் இருக்கின்ற பாவகம் என்ன, அதனுடைய அமைப்புகள் மற்றும் லக்னத்தை பார்க்கக்கூடிய கோள்களுடைய நிலை என்ன, சுபக்கோள்களுடைய பார்வைகள் இருக்கின்றனவா என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். மேலும் 2ஆம் பாவக அதிபதி நல்ல நிலைமையிலே 2லேயே ஆட்சி பலமோ அல்லது 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோணங்களில் அமர்ந்திருக்கின்றாரோ அல்லது சுபக்கோளுடன் சேர்ந்திருக்கின்றாரோ என்கிற அமைப்பை நாம் பார்த்து அதனுடைய வலுவை கண்டுபிடிக்க வேண்டும். மேலும் 4ஆம் அதிபதி ஆகிய அவருடைய பல நிலையை, அவருடைய வலுவையும், அவர் இருக்கின்ற அமைப்பையும், 4ஆம் பாவகத்தை பார்க்கின்ற கோள்களின் நிலைமையையும் பார்க்க வேண்டும். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே கல்வி அறிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இவையெல்லாம் நன்றாக இருந்த போதிலும் அவருக்கு பிறந்தவுடனே கல்வி கற்கக்கூடிய வயதிலே, இப்பொழுது நல்ல வயது என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே 17 வயசு 18 வயசிலே இருந்து ஒரு 25 வயது என்பது நல்ல படிப்புகளை படிக்கக்கூடிய காலமாக உள்ளது. எனவே ஒருவர் 12 என்ற படிப்பு +2 என்று சொல்வதை முடித்து கொண்டு அதன் பிறகு செல்லக்கூடிய அமைப்பே அவருக்கு உயர்கல்வி என்பதாகும். அந்த உயர்கல்வி செல்லுகின்ற நேரத்திலே அவருக்கு நடக்கின்ற கோச்சார கிரகங்களுடைய நிலையும் அவருக்கு நடக்கின்ற தசா புத்தி அமைப்பையும் நாம் கட்டாயமாக ஆராய்வு செய்ய வேண்டும். பொதுவாக புதன் கல்வி காரகன் வலுத்து இருந்தாலும் அத்துடன் அல்லாமல் தசாபுத்தி பலமே பலன் நடைபெற முக்கியமாக உதவி புரிகின்றது. எனவே அந்த லக்னத்திற்கு யோகத்தை தரக்கூடிய தசாபுத்திகள் நடந்து புதன் வலுத்திருந்து 4ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி வலுத்திருந்தால் அவர் உயர் படிப்பை படிக்கக்கூடிய அமைப்பாக கட்டாயமாக அவருக்கு ஜாதகருக்கு கிடைக்கும். எனவே ஒரு குழந்தையினுடைய படிப்பை நாம் முடிவு செய்யும் பொழுது அவர்கள் 10ஆம் கிளாஸு என்று சொல்லக்கூடிய 10th என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே
படிக்கும் பொழுதே அவர்களுடைய ஜாதக நிலையை ஆராய்ந்து அவருக்கு மேற்படிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு மருத்துவத்திற்கு இருக்கின்றதா, அல்லது தொழில்நுட்ப கல்வி என்று சொல்லக்கூடிய என்ஜினியரிங் படிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றதா, அல்லது வேறு ஏதாவது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட பட்டப்படிப்புகள் இருக்கின்றதா என்பதை நாம் ஆராய வேண்டும். இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு ஆராய்ந்து அந்த ஜாதகத்துக்கு நாம் பலன் எடுத்தோமே என்றால் அது 100க்கு 100 உறுதியாக அந்த கல்வியிலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இது அனைத்து பெற்றோர்களும் தெரிந்து கொண்டு அவர்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கல்வியை தரக்கூடிய அமைப்பாகிய அந்த காலகட்டத்திலே நாம் பார்த்து அதனுடைய பலனுக்கு தகுந்தவாறு அவர்களை சேர்த்து படிப்புகளிலே அமைத்தால் நல்ல கல்வியை கட்டாயம் பெறுவார்கள். எனவே கல்விக்குடைய கிரகநிலை என்பது இந்த வீடியோவிலே நாம் சொல்லியிருக்கிறபடி இதை பார்த்து எனது அனைத்து மாணாக்கர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் வாடிக்கையாளர்களும் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஆதரவு தெரிவித்து வரும் அனைத்து ஆர்வலர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் நன்றி.